இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது நல்ல முறுமுறுன்னு ஓமப்பொடி அதுவும் பொட்டுக்கல்லையை வச்சு எப்படி செய்யலாங்கிறத இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்கலாம். 120 கிராம் பொட்டுக்கல்லையை மிக்ஸி ஜாடியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக அரை கிலோ விட கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு எடுத்திருக்கேன். வறுக்காத அரிசி மாவு தான், கடைகளில் உள்ள மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவில் மசாலா சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் வெங்காயத்தூள் சேர்க்கிறேன். அடுத்ததாக ஓமப்பொடி இருக்கு இல்லையா, அதை 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சிருந்தேன். இப்போ வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன். எதாக இருந்தாலும் வடிகட்டி சேர்த்தா தான் உரல்ல ஈஸியாக பிளிய வரும். இப்போ நான் இந்த மாவில் ஹாட் வாட்டர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை செய்கிறேன். வாட்டர் வந்து ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம கை சூடு இருந்தாலே போதுமானது தான். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாவை ரெடி பண்ணிக்கிட்டே, மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இதுக்கு நான் வந்து துப்பாக்கி உரல் தாங்க எடுத்திருக்கேன். எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால நான் துப்பாக்கி உரல் எடுத்திருக்கேன். ஏன்னாக்கா இதில் ஆவி அடிக்காது, கொஞ்சம் தூரமாக புளிகிற மாதிரி இருக்கும். வேற உரலாக இருந்தாக்கா ஆயில் பக்கத்திலே புளிகிற மாதிரி இருக்கும், அந்த அனல் வந்து நம்ம கையில் சூடுபடும். அதனால நான் துப்பாக்கி உரல் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஓமப்பொடி எல்லாமே பிழிஞ்சு எடுத்துட்டேன் பாருங்க, ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஈவினிங் நேரத்தில் மழை பெய்யறப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ், அதாவது கொஞ்சம் காரமாக